ஆன்மீகம் என்பதன் அர்த்தம் தெரியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆன்மீகத்தோட அர்த்தம் நமக்கு தெரியல. கிருபானந்த வாரியார் சொல்வார், பழனிக்கு பூஜை பண்றதற்காக ஒரு பெரிய பண்ணையார் நிறைய பழங்கள் இதெல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறார் முருகனுக்கு அபிஷேகம் பண்ண. அதுல ஒரு ஏழை விவசாயி 4 பழத்தை பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டான். அது அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே பண்ணையார் வெளுவெளுன்னு வெளுத்துட்டாரு. பெரிய வெளுவெளுன்னு வெளுத்த பிறகு அவருடைய கனவில் முருகன் சொன்னதா கிருபானந்த வாரியார் சொல்வார், என்னப்பா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிற, எனக்கு அபிஷேகம் பண்றதுக்கு உனக்கு 4 வாழைப்பழம் தான் கிடைச்சதா? 4 வாழைப்பழம் தான் சொல்லுவாங்க. அருணகோ திருமந்திரம் சொல்லுவாங்க, நடமாடும் கோயில் நம்மற்கு ஒன்றாகும், படமாடும் தெய்வம், நடமாடும் தெய்வம், படமாடும் தெய்வம். சார், நீ படத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு படைக்கிறீல்ல, அந்த படையல் இருக்குல்ல, அந்த உணவு இருக்குல்ல, அந்த பிரசாதம் இருக்குல்ல, அது நடமாடும் தெய்வங்களான ஏழைக்கு போவாது. ஆனால் நடமாடும் தெய்வங்களான ஏழைக்கு கொடுக்கிற பாரு, அது படமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு போகும். திருமணம் சொல்லி